நீங்க ஆக்சுவலி ஏன் அடிக்கடி டைம் பார்த்துட்டே இருக்கீங்க? ஓ அதுவா, வாட்சஸ் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அசசரினா அது வாட்சஸ் தான். வாட்ச் எடுத்து உங்க கையில நீங்க வேர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். வாட்ச் ஜஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, அது நம்ம ஸ்டைல் அண்ட் லுக் எல்லாத்தையுமே பெட்டரா காட்டும். அப்படி இருக்கப்போ எப்படி நீங்க ஒரு போரிங்கான வாட்ச் வேர் பண்ணிட்டு இருப்பீங்க? சோ உங்களுக்காகவே நான் இன்னைக்கு ஒரு சில அமேசிங்கான வாட்சஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த வாட்ச் எல்லாமே ட்ரெண்டிங்ல இருக்க அட்வான்ஸ்டான வாட்சஸ். இதெல்லாம் நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாவும் யூனிக்காவும் தெரியுங்க. மோஸ்ட்லி இந்த கேஜெட்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க ஈஸியா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுச்சா இப்படிலாம் கூட வாட்ச் இருக்கா, எவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. சோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் முக்கியமா நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே லைக் பண்ண மட்டும் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளார போலாம். ஸ்பின்னிங் வாட்ச் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க வாட்ச் இதுதான். நிறைய பேர் இந்த வாட்ச் யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வாட்ச்க்குள்ள ஒரு ரிம் இருக்கும். நீங்க வாட்ச் ஷேக் பண்ணும்போது அது ஸ்பின் ஆகும். அப்படி ஸ்பின் ஆகிறத பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ஸ்டைலிஷாவும் இருக்கும். இந்த வாட்சை ஃபர்ஸ்ட் கார் லவர்ஸ்க்காக தான் டிசைன் பண்ணாங்க. கார் வீல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த ரிம்மும் பார்க்கிறதுக்கு இருக்கும். இந்த வாட்ச்ல ரப்பர் ஸ்டாப்பும் அவைலபிளா இருக்கு அண்ட் மெட்டல் ஸ்டாப்பும் அவைலபிளா இருக்கு. மெட்டல் ஸ்டாப்ல யூஸ் பண்ணீங்கன்னா பார்க்கிறதுக்கு இன்னும் கூட அமேசிங்கா இருக்கு. ஜஸ்ட் ஷேக் பண்ணீங்கனாலே போதும், உள்ள இருக்க ரிம் ரொம்ப நேரம் சுத்தும். இந்த வாட்ச் இப்போ ட்ரெண்டிங்ல போது, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஸ்பின்னிங் வாட்ச்னு போய் நீங்க சர்ச் பண்ணாலே நிறைய வாட்ச் வரும். ஜஸ்ட் 500 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், வாங்க ரெடி இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹவாய் வாட்ச் இது ஒரு தாறுமாறான வாட்ச். யாரா இருந்தாலும் சரி இந்த வாட்சை பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச போயிடும். இது ஹவாய் பிராண்ட்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது பேசிக்கலி ஒரு நார்மல் வாட்ச் தான், பார்க்கிறதுக்குலாம் ஸ்டைலிஷாவே இருக்கும். பட் இந்த வாட்ச் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள 2 ஏர்பாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து அதுல நீங்க ஜாலியா மியூசிக் கேட்கலாம். இந்த வாட்ச் ஒரு ஏர்பாட்ஸ் கேஸ் மாதிரி ஒர்க் ஆகும். இங்க பாருங்க, இதை நீங்க ஓபன் பண்ண முடியும். உள்ள இருந்து நீங்க பட்ஸ் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு அகைன் இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச், அதனால ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலயுமே அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் இந்த வாட்ச் கீழே இருக்க பட்டன் அப்படியே பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வாட்ச் அப்படியே சைட்ல இருந்து ஓபன் ஆகும். அதுவுமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலா இருக்கு. கேசினோ வாட்ச் நீங்க கேசினோலாம் பார்த்திருப்பீங்க. அது ரவுண்டா இருக்கும், உள்ள நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் கூடயே சேர்த்து ஒரு பாலும் இருக்கும். நீங்க மட்டும் ஜஸ்ட் சுத்தி விட்டீங்கன்னா போதும், அந்த பால் போய் ஒரு நம்பர் கிட்ட நிக்கும். அது என்ன நம்பர் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். சோ அதே மாடல்ல தான் அந்த வாட்சை மேக் பண்ணிருக்காங்க. இந்த வாட்சை சுத்தி பாருங்களேன், சைடுல கேசினோ இருக்கு அண்ட் உத்தி பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு பாலும் இருக்கு. சைடுல கொடுத்திருக்க அந்த பட்டனை ஜஸ்ட் பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், இந்த வாட்சை சுத்தி இருக்க அவுட்டர் லேயர் வேகமா சுத்த ஆரம்பிக்கும் அண்ட் அது நிக்கிறப்போ அந்த பாலும் போய் ஒரு நம்பர்ல நிக்கும். சோ பேசிக்கலி இதுதான் அந்த கேசினோ வாட்ச். இந்த வாட்சோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், கிட்டத்தட்ட லாக்ஸ் கணக்குல இருக்கும். பட் இதோட காப்பி வெர்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. உங்களுக்கு வேணும் அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். The magnetic watch இந்த வாட்சை பாருங்களேன், பார்க்கிறதுக்கு ரொம்ப யூனிக் அண்ட் கூலா இருக்கும். இந்த வாட்ச்ல பேசிக்கலி எதுவுமே இருக்காது, மேல ஒரு கிளாஸ் கோட்டிங் கூட இல்ல. டைம் பார்க்கிறதுக்கு முள்ளு கூட இருக்காது. பட் அதுக்கு பதிலா 2 பால்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பால் ஹவரை காட்டும், இன்னொரு பால் மினிட்ஸை காட்டும். பட் இந்த பால்ஸ் ரெண்டுமே மேக்னெட்டிக் பால்ஸ். நீங்க கையை வச்சு இந்த பால்ஸ் நவுத்தி கூட விடலாம். பட் நீங்க என்னதான் நவுத்தி விட்டாலும் அது கரெக்டா அந்த டைம் கிட்ட வந்துரும். பார்க்கிறதுக்கு ரொம்ப கூலா இருக்குல்ல. பட் இந்த வாட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்சுக்குள்ள மேக்னெட்ஸ் இருக்கு. இந்த பால்ஸ் ரெண்டுமே மேக்னெட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மேக்னெட்ஸ் நவுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பால்ஸ் நவரும். சோ நீங்க என்னதான் இந்த பாலை நவுத்தி விட்டாலும் கரெக்டான பொசிஷனுக்கு அது வந்துக்கும். இந்த வாட்சோட பிரைஸ் 3000 ரூபீஸ் கிட்ட வரும். கேசியோ ரிங் வாட்ச் நிறைய பேருக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா பிடிக்கும். சோ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேசியோ பிராண்ட்ல இருந்து இந்த வாட்சை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரிங் வாட்ச், அதாவது இந்த வாட்ச் நீங்க உங்க கையில வேர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா உங்க ஃபிங்கர்ல வேர் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்சோ இந்த வாட்ச் ரொம்பவே குட்டியா இருக்கும், ஜஸ்ட் உங்க ஃபிங்கர் சைஸ்க்கு தான் இருக்கும். பட் பார்க்கிறதுக்கு ஸ்டைலிஷா இருக்கும். இந்த வாட்சோட டிஸ்பிளே பத்தி சொன்னோம்னா ரொம்பவே சின்னதா ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதுல டைம் ஷோ ஆகும், அது கூடயே டேட்டும் ஷோ ஆகும். இதுல ஸ்டாப் வாட்ச் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல குட்டி ஃபிளாஷ் லைட்டும் கொடுத்திருக்காங்க. அது வாட்சுக்குள்ள இருக்க டிஸ்பிளேல பிளிங்க் ஆகி எரியும். உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் வாட்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதர் ரிங் வாட்சஸும் ட்ரை பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிங் வாட்சஸ் இருக்கு. முக்கியமா கேர்ள்ஸ்க்குலாம் ரிங் வாட்சஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பார்க்கிறதுக்கு ஸ்டைலிஷா ரொம்பவே குட்டியா கியூட்டா இருக்கும். சோ அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி வாட்சஸ்லாம் விரும்புவாங்க. என்னதான் டே டு டே லைஃப்க்குலாம் வேர் பண்ண முடியாட்டியும் எங்கேயாவது ஈவென்ட்ஸ்க்குலாம் போகும்போது வேர் பண்ணிட்டு போனா அட்டென்ஷன் கிராபிங்கா இருக்கும். இந்த மாதிரி வாட்சஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சஸ்லாம் 200 ரூபீஸ்க்குள்ளே ஆன்லைன் அவைலபிளா இருக்கு. OX வாட்ச் இப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அதாவது உங்க மொபைலுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா நீங்க மொபைல் எடுத்து பார்க்கணும்னு அவசியமே இல்ல. உங்க வாட்ச்ல அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். ஆல்சோ உங்களுக்கு கால்ஸ் வந்துச்சுனா கூட மொபைல்ல இருந்தே அதை அட்டெண்ட் பண்ணி பேசிக்கலாம். பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கால் எல்லாம் பேசுறப்போ ஆடியோ வெளியில லவுடா கேட்கும். அதனால அந்த காலை நீங்க பர்சனலைஸா பேச முடியாது. மொபைல் ஸ்பீக்கர்லாம் போட்டு பேசினா எப்படி கேட்குமோ அது மாதிரி தான் நீங்க வாட்ச்ல பேசுற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்காக இந்த ஒரு வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க நோட்டிஃபிகேஷன், கால் அலர்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். இந்த வாட்சுக்கு மேல ஒரு ப்ளூடூத் டிவைஸ் இருக்கு. நீங்க கால் பேசணும்னு நினைக்கிறப்போ அதை நீங்க கழட்டி உங்க காதுல வச்சு பர்சனலா பேசிக்கலாம். அந்த
ப்ளூடூத் டிவைஸ்ல நீங்க பேசுறது கிளியராவே கேட்கும், ஈஸியா உங்க காதுல கூட மாட்டிக்கலாம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்து உங்க வாட்ச்க்குள்ள நீங்க வச்சுக்கலாம். நீங்க எப்போ வாட்ச்க்குள்ள வைக்கிறீங்களோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கு அடுத்த டைம் நீங்க எப்படி யூஸ் பண்ணி பேசிக்கலாம். இந்த வாட்ச்ல இன்னும் கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நார்மல் ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இதுலயும் இருக்கு. எனக்கு இந்த வாட்ச் பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாட்சோட பிரைஸ் 15,000 rupees கிட்டக்க வரும். புகாடி வாட்ச். புகாடி கார்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அதே மாடல்ல தான் இந்த வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வாட்ச் மேக் பண்றது ஈஸியெல்லாம் கிடையாது, ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த வாட்ச் உத்து பாத்தீங்கன்னா தெரியுதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு பிரிசிஷனோட செய்யறது ரொம்பவே கஷ்டம். அதனால இந்த வாட்சோட பிரைஸும் ரொம்ப அதிகம். பெரிய பெரிய ரிச் பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த வாட்சை வாங்குவாங்க. அண்ட் அவங்க இதை ஒரு ரிச் ஸ்டேட்டஸா பார்ப்பாங்க. இந்த வாட்ச் ஒன்ஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே உங்களே மறந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த வாட்ச்க்குள்ள ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. இந்த வாட்ச் ரொம்பவே லிமிடெட் எடிஷனா தான் அவைலபிளா இருக்கும். நீங்க புக் பண்ணி மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். வாட்ச் லவர்ஸ்க்குலாம் இந்த வாட்சை வாங்கணுங்கிறது ஒரு கனவாவே இருந்துட்டு வருது. நாவா வாட்ச். இந்த வாட்சோட டிசைன் பாருங்களேன், ஏதோ ஒரு நூடுல்ஸ் எடுத்து வாட்ச்க்குள்ள போட்ட மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும். இந்த வாட்ச்ல வேற எதுவுமே இருக்காது. பட் இதை வச்சு நான் எப்படி டைம் பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உத்து பாருங்களேன். இதுல இருக்க அந்த சின்ன முள்ளு ஹவர்ஸை காட்டும். அண்ட் அந்த பெரிய முள்ளு மினிட்ஸை காட்டும். இந்த வாட்ச் சுத்தும் போது உத்து பாருங்களேன், அந்த பெரிய முள்ளு இருக்க சைடு வேகமா சுத்தும். அண்ட் சின்ன முள்ளு இருக்க சைடு பொறுமையா சுத்தும். பாக்குறதுக்கு ஏதோ ரேண்டமா ஒரு நூலை பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் உத்து பாத்தீங்கன்னா தெரியுது எந்த அளவுக்கு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்கன்னு. இதெல்லாம் நீங்க வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும். எனக்கு இந்த லிஸ்ட்லயே ரொம்ப பிடிச்ச வாட்சும் இந்த வாட்ச் தான். சிலிண்டரிக் வாட்ச். இதுவும் ஒரு வித்தியாசமான வாட்ச் தான். இந்த வாட்சை ஒரு சிலிண்டர் ஷேப்ல பண்ணிருக்காங்க. இது நீங்க உங்க கையில வேர் பண்ணீங்கனாலே கொஞ்சம் பெருசா தான் தெரியும். இந்த வாட்சோட சைடுல கூட 2 வாட்சஸ் இருக்கு. அதுல நீங்க செகண்ட்ஸ் அண்ட் மினிட்ஸ் வேணும்னா பாத்துக்கலாம். பட் இந்த வாட்ச்ல எப்படி டைம் பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு நேரா ஷோ ஆகுறது தான் டைம். இந்த வாட்ச் நீங்க வேர் பண்றதுக்கு சிலிகான் ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு யூனிக்கான வாட்ச் தான், பார்க்கிறதுக்குமே ஸ்டைலிஷா இருக்கு. மெக்காஸ்கேப் வாட்ச். இந்த வாட்ச் ஒரு வித்தியாசமான வாட்ச் தான். இதோட டிசைனை பாருங்களேன், பார்க்கறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஃபியூச்சர்ல போய் எடுத்து வந்த கிரெடிட் கார்டு மாதிரி ஃபுல்லா மெக்கானிக்கலாவே இருக்கு. இதை டைட்டானியம் அண்ட் கிறிஸ்டல் வச்சு பண்ணிருக்காங்க. இதுக்குள்ள மொத்தமா 237 காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க இதோட பிரிசிஷனை எந்த அளவுக்கு மைனூட்டா பண்ணிருப்பாங்கன்னு. இதுல ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ்லாம் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. நீங்க தனித்தனியா தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்ச் நீங்க வேறலாம் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு ஷோ பீஸா வச்சுக்கலாம். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனெல்லாம் இருந்தீங்கன்னா உங்க டேபிள் எதை நீங்க வச்சீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் ஒரு ரிச் ஃபீல் கொடுக்கும். The Nixon watch. இந்த வாட்ச்ல மொத்தம் 3 டாட்ஸ் தான் இருக்கும். சென்டர்ல ஒரு டாட்ஸ் அண்ட் சைடுல 2 டாட்ஸ். அதுல சென்டர்ல இருக்க டாட்ஸ் நவராது. சைடுல இருக்க டாட்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகும். இதுக்குள்ள ரொட்டேட்டிங் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. அந்த டிஸ்க் நவறது மூலமா அந்த டாட்ஸ் மூவ் ஆகுற மாதிரியே தெரியும். இது என்ன ப்ரோ வாட்ச்? இந்த வாட்ச்ல எப்படி டைம் பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் போக போக உங்களுக்கு அப்படியே பிராக்டிஸ் ஆயிடும். நான் எதுக்கு இதுல கஷ்டப்பட்டு டைம் பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இதோட டிசைன் தான். இதோட டிசைன் யூனிக்கா இருக்கனால நீங்க வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். மத்தவங்களும் இந்த வாட்சை நோட்டீஸ் பண்ணுவாங்க. காம்பஸ் வாட்ச். இந்த வாட்ச் நீங்க வேர் பண்ண முடியாது, ஜஸ்ட் உங்க கையில ஹோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல எடுத்து டைம் பார்த்துக்கலாம். பட் இந்த வாட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு காம்பஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க டைம் பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த காம்பஸ் வச்சு டைரக்ஷன் ட்ராக் பண்ண முடியும். இது ஆக்சுவலி ஒரு பாக்கெட் வாட்ச். நீங்க இதை வேறலாம் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பாக்கெட்குள்ள வச்சுக்கணும். உங்களுக்கு வேணுங்கிற எடுத்து டைம் பார்த்துக்கணும். இந்த வாட்சோட சைடுல ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்திருக்காங்க. பட்டன் பிரஸ் பண்ணி உங்களுக்கு வேணும் அதை நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த வாட்சோட லிட் தூக்குனீங்கன்னா இதை நீங்க ஒரு லென்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லென்ஸை வச்சு நீங்க ஃபயர் உண்டாக்க முடியும். ஓவரால் அந்த வாட்ச் ஒரு அவுட்டோர் அட்வென்ச்சர் வாட்சா தான் ரெடி பண்ணிருக்காங்க. லைக் நீங்க கேம்பிங் இல்ல ட்ரெக்கிங்லாம் போறீங்கன்னா இந்த வாட்ச் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க கூட ஒரு ஃபிளாஷ் லைட், காம்பஸ், அப்புறம் ஒரு லென்ஸுமே இருக்கதா அர்த்தம். கூடயே சேர்த்து நீங்க டைமும் பார்த்துக்கலாம். RC கார் வாட்ச். இந்த வாட்ச் ஸ்பெஷலா கிட்ஸ்க்காவே லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபன்னான ஒரு வாட்ச் தான். இந்த வாட்சுக்குள்ள ஒரு குட்டி கார் இருக்கு. இந்த வாட்சுக்கு சைடுல கொடுத்திருக்க பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இதுல இருக்க லிட் ஓபன் ஆகும். அண்ட் உள்ள இருக்க அந்த கார் அப்படியே வெளில எடுத்து வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க வாட்ச்லயே கண்ட்ரோலர் இருக்கு, அதுல நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த காரை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு மொத்தம் 2 பட்டன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு ஃப்ரண்ட் அண்ட் இன்னொன்னு பேக். அந்த காரை மட்டும் நீங்க USB வழியா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில கார்ஸ்ல RGB லைட்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. இந்த வாட்சோட பிரைஸ் 500 ல இருந்து 800 rupees குள்ள வரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வாட்சஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட புது கேஜெட்ஸ்லாம் மார்க்கெட்ல லான்ச் ஆயிட்டே தான் இருக்கு. பட் உங்களுக்கு தான் அதை பத்தி எல்லாம் தெரியாம இருக்கு. சோ அதை பத்திலாம் நீங்க ஒண்ணே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஆல்சோ நான் அடுத்த வீடியோ எந்த கேஜெட் டாபிக்ல போடணும்ங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சில அமேசிங்கான கேஜெட்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர். நீங்க ஆக்சுவலி ஏன் அடிக்கடி டைம் பார்த்துட்டே இருக்கீங்க? ஓ அதுவா, நானும் உங்ககிட்ட ஒன்று மறைச்சிட்டேன். I'm a watch mechanic, madam. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயம்.